ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இப்போது இம்போர்ட் பிஸ்னஸ், இறக்குமதி, ஒரு ப்ராடக்டை சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணணுனாலும் சரி, இல்லாட்டினா வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணணுனாலும் சரி, அதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு செக் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட்டு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க இம்போர்ட் பிஸ்னஸுக்கு. நீங்கள் நினைக்கிற எல்லா ப்ராடக்டையெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா இறக்குமதி செஞ்சிட முடியாது. அதனால் நீங்கள் செக் பண்ணணும் உங்கள் ப்ராடக்டை இறக்குமதி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி. அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த ப்ராடக்டோடைய ஹெச்எஸ்என் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்எஸ்என் கோடு. அந்த ஹெச்எஸ்என் கோடை நீங்கள் அந்த சைனா சப்ளையர்கிட்ட இருந்தோ இல்லாட்டினா வேறு நாட்டில் இருக்கிற அந்த சப்ளையர்கிட்ட இருந்தோ நீங்கள் அந்த ஹெச்எஸ்என் கோடை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹெச்எஸ்என் கோடை யூஸ் பண்ணி ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட், அதாவது கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட் அப்படிம்பாங்க, அவங்கள்ட்ட சிஎன்எஃப் ஏஜென்ட்டு ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட், அதாவது இந்த கஸ்டம்ஸ் ஒர்க்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்கன்னா அந்த ஹெச்எஸ்என் கோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இல்லைனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நீங்களாக செக் பண்ணிக்கணும் அப்படின்னா ஐஸ் கேட் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த ஐஸ் கேட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் என்ன பண்ண முடியும்னா செக் பண்ணிக்கிற முடியும். இது தவிர வேறு சோர்ஸஸும் இருக்குது, அது மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி, உங்கள் ப்ராடக்ட்டுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவு, அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறீங்க, அது இங்கே நம்மளுடைய போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கஸ்டம்ஸில் டியூட்டி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டியூட்டி பே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த குட்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க முடியும். அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இம்போர்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் உங்களுடைய சிஎன்எஃப் ஏஜென்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டினா ஐஸ் கேட் போர்ட்டலில் நீங்கள் பார்த்துக்கிடலாம். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப்பு ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 என்னங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்.